நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எரேமியா 33:6 இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். க்ஷயரோகம் என்னும் காச நோயால் தன்னுடைய 19 வயதில் பாதிக்கப்பட்டு நீ 3 மாதம் அல்லது அதிகபட்சம் 4 மாதங்கள் மட்டுமே உயிரோடு இருக்க முடியும், நீ வீட்டிற்கு போ, நீ விருப்பப்படுகிற சாப்பாடை சாப்பிடு என்று மருத்துவர் சொன்னதை கேட்டு மனமுடைந்த நிலையில் சாவதற்கு தயாராக நாட்களை எண்ணும்படியாக ஒரு 3 மாத காலண்டரை தன் அறை சுவரில் தொங்கவிட்டார். புத்தரை நம்பிக்கையாக தொழுதார். ஆனாலும் நம்பிக்கை ஏற்படவில்லை. மாறாக நிலைமை மிகவும் மோசமானது. புத்தரின் மீதுள்ள விசுவாசத்தை விட்டுவிட்டார். அந்த நேரத்தில் அவர் அறியாத கடவுளை நோக்கி கதறினார். பதில் எதுவும் கிடைக்கும் என்று ஒரு உணர்வில்லாத ஒரு சூழ்நிலையில் நாட்கள் கழிந்தன. அப்பொழுது பள்ளியில் படிக்கும் ஒரு சிறு பெண் அவரிடத்தில் சென்று இயேசு கிறிஸ்துவையும் அவரது பிறப்பையும் சிலுவையில் நமக்காக மரித்தார், உயிர்த்தார், அவருடைய கிருபையின் மூலம் நாம் இரட்சிப்பை பெற முடியும் என்று சொன்னதை கேட்டதும் ஏதோ கதை சொல்லுகிறாள் என்று கண்டுகொள்ளவில்லை. மறுநாளும் அவள் போய் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்ததும் என்னை தொந்தரவு செய்யாதே என்று திட்டிவிட்டு திரும்பி படுத்து கொண்டாராம். கோபத்தில் அவளும் அவரை எதுவும் திட்டவில்லை. போயிருப்பாள் என்று திரும்பி பார்த்தால் அவள் முடங்கால் படியிட்டு கண்களில் கண்ணீரோடு செபத்தில் மன உருக்க பிரதிபலிப்பை கண்டதும் இருதயம் தொடப்பட்டது. அவளிடம் மிகவும் பரிவோடு, சிறுமியே அழாதே, நான் உன்னை புண்படுத்தியிருந்தால் மன்னிப்பு கேட்கிறேன். இப்பொழுது உன்னுடைய கிறிஸ்துவ அன்பை விளங்கி கொண்டேன். நான் செத்து கொண்டிருக்கிற மனிதனானபடியால் உனக்காக நான் கிறிஸ்தவன் ஆகிறேன் என்று சொன்னார். அவளும் மகிழ்ச்சியில் தேவனை துதித்து கை குலுக்கி வேதாகமத்தை கொடுத்து புதிய ஏற்பாட்டை வாசிக்கும்படியாக சொன்னாள். ஆரம்பத்தில் வம்ச வரலாறு படிப்பது முட்டாள்தனமாக இருக்கிறது என்றான். அவளோ அவரை மீண்டும் உற்சாகப்படுத்தினாள். இயேசுவை அறிந்தார். மரணத்தை விட, மதத்தை விட, தத்துவ ஞானத்தை விட, மனிதனின் அனுதாபங்களை விட பெரிய காரியம் ஒன்று தன்னுடைய ஜீவியத்தில் உண்டு என்பதை உணர்ந்தார். தேவை என்பதை அறிந்தார். பாவத்தை வெறுத்து பாவியை நேசித்தார். இயேசுவினிடத்தில் வந்த யாவரையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நோயாளிகளை குணமாக்கினார். வியாதியஸ்தர்களையும் பலவீனர்களையும் பிசாசுகளையும் துரத்தினார். அவர்களை தொட்டு குணமாக்கினார் என்ற வசனத்தை வாசித்ததும் தன்னையும் குணமாக்க கூடும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. சமாதானத்தையும் கொடுத்தது. இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட போது 3 மாதம் தாண்டிவிட்டது. 6 மாதத்தில் மரண படுக்கையை விட்டே எழுந்து விட்டாராம். ஆம், அவர்தான் போதகர் பால் யாங்கிச்சோ. உலகின் மாபெரும் கிறிஸ்தவ சபையின் போதகராக தென் கொரியாவின் சியோல் நகரத்தில் பல லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட சபையை உருவாக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தினார். இன்று அவர் மூலமாய் சத்தியத்தை அறிவித்த அந்த பாக்கியத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். நாமும் அவரை தேடுவோம். பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் நிச்சயமாக நமக்கு வெளிப்படுத்துவதை உணர்ந்து கொள்ள முடியும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்முடைய சமாதானத்தையும் சத்தியத்தையும் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.